12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் கணித வினாத்தாளில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக அத்தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு 13 மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹாய் ஸ்டூடெண்ட், ஸோ இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா 12th வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நிலைமையில் 10th சரி, 11th சரி, 12th சரி, இந்த வருஷம் பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாமே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ப்ரோ இந்த வாட்டி கிரேஸ் மார்க் இருக்குமான்னு சொல்லிட்டு அதுவுமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்கும், கிரேஸ் மார்க் இருக்குமா இருக்காதா, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் விடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் நம்ம பேப்பர் திருத்துவாங்க தெரியுமா, ஸோ அவங்கள்ட்ட கேட்டு நம்ம அப்டேட் லைவ் ப்ரூஃபாகவே நம்ம கொடுப்போம். அது எப்போ அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற நாள், அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அன்னிலிருந்து நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் நியூஸ் அப்புறம் கிரேஸ் மார்க் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் தயவு செஞ்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் டாபிக் வரலாம். இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது கண்டிப்பாக பேப்பர் வேல்யூவேஷன் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் திருத்துவாங்க. மார்க்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் போடுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பாக பேப்பர் கரெக்ஷன் டேட் மாறப்போகுது அண்ட் ரிசல்ட் டேட்டும் மாறுற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட ரீசன் பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிள் ரீசன் தான். தமிழ்நாட்டில் 19ஆம் தேதி எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. 19ஆம் தேதி எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுனால பேப்பர் கரெக்ஷன் ஆகட்டும், ரிசல்ட் டேட் ஆகட்டும், எல்லாமே கண்டிப்பாக மாறதான் போகுது. இந்த நிலைமையில் எப்படி ப்ரோ நீங்கள் நல்லா திருத்துவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் மாணவர்கள் 12th 10th 11th எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எல்லா பேத்துக்கும் திருத்தணும் அப்படின்னா அவங்க ரீட் பண்ணி டக்குலாம் திருத்த மாட்டாங்க. ஸோ பொறுமையாக ஆன்சர் கீ பார்த்து திருத்தலாம் மாட்டாங்க. அப்படி பொறுமையாக ரீட் பண்ணி திருத்துறவங்க இருக்காங்க. அப்படி திருத்தாங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் கரெக்ஷன் கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் பேப்பர் கரெக்ஷன் இந்த வருஷத்தில் ரொம்பவே ஸ்பீடு பண்ண போகிறாங்க. இந்த நிலைமையில் பேப்பர் கரெக்ஷன் வேகமாக நடக்க போகிறதுனால கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷன் இருக்க போகுது. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ ஆல் பாஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஆல் பாஸ் போடுவாங்க. நீங்கள் கண்டென்ட் அதாவது கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மார்க் போடுவாங்க. இல்லை நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் இருக்காது. ஆனால் போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் கொஞ்சம் பாஸ் பெர்சன்டேஜ் சென்டம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது தான் நம்மளால் சொல்ல முடியும். சரிங்க ப்ரோ, இதெல்லாம் ஓகே. கிரேஸ் மார்க் வழங்கப்படுமா? கிரேஸ் மார்க்கை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. கிரேஸ் மார்க்லாம் இந்த வருஷத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த கிளிக் பண்ண ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிரேஸ் மார்க் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்க போகுது. 10th என்ன கூட கன்ஃபார்ம் ஆகலை. நான் 11th 12th கன்ஃபார்ம் ஆகிருக்கு. 12th பொறுத்த வரைக்கும் மேத்ஸு. ஸோ மேத்ஸ் 17வது கொஸ்டினும் அப்புறம் 25வது கொஸ்டினும் 47வது கொஸ்டினும் கிரேஸ் மார்க் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 11th கெமிஸ்ட்ரி சொல்கிறாங்க. அது என்ன கூட கன்ஃபார்ம் ஆகலை. கூடிய சீக்கிரம் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த கிரேஸ் மார்க்லாம் எப்படி போடுவாங்கன்னு சொல்லிட்டு தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கிரேஸ் மார்க் இருக்குது. 10th பொறுத்த வரைக்கும் நான் கூடிய சீக்கிரம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் சொல்கிறேன். அதனால அது நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்க முடியும். ஆனால் கிரேஸ் மார்க் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் நியூஸ் அப்புறம் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.